எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் டாக்டர் சுந்தர். நான் இந்த கைரோப்ராக்டிக், வர்மம், பின்ன போன் அலைன்மெண்ட் தெரப்பி இதெல்லாம் சேர்த்து இங்கே ஒரு ட்ரீட்மெண்ட்டை நடத்திட்டு இருக்கேன். ஸோ இதில் தலையிலேருந்து கால் வரைக்கும் என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்மளால சரி பண்ண முடியும். அது மட்டும் இல்லாதக்கு இப்போ ரொம்ப நாளாக இருக்கிற நோய் கூட இங்கே நம்ம ரொம்ப மருந்தே இல்லாமல் சரி பண்ணக்கூடியதான் நம்மளோட நோக்கம். அந்த மாதிரி நம்ம சரி பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேரோட பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த முதுகுத்தண்டில் சேர்ந்துருக்கும் பிரச்சனை. வாதம், பித்தம், கபம் இது 3 சேர்ந்த பிரச்சனையாக தான் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இதை நம்ம கரெக்டாக கையாளணும்னாக்கா நம்மளால எந்த பிரச்சனையும் சரி பண்ண முடியும். ஸோ இதில் முக்கால்வாசி பிரச்சனை பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த முதுகுத்தண்டு, அதோட ஷேப்பு. நிறைய பேருக்கு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க உட்கார்ற விதம், இந்த போஸ்டர் ப்ராப்ளம் சொல்லுவோம் இல்லையா, அந்த போஸ்டர் ப்ராப்ளம்னால தான் நிறைய பிரச்சனையே உண்டாகுது. ஸோ அதை நம்ம கரெக்டாக எப்படி அவங்க என்னத்தினால அவங்களுக்கு அந்த பிரச்சனை வந்திருக்கு, என்ன பண்ணால் அவங்க சரியாகும் அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட் தான் நம்ம பண்ணுறோம். ட்ரீட்மெண்ட்டும் பண்ணுவோம், ப்ளஸ் இதுக்குள்ள அவங்களுக்கு ட்ரைனிங்கும் நம்ம எடுக்கிறோம். ட்ரைனிங்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி தலையிலேருந்து கால் வரைக்கும் என்ன பிரச்சனை இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரைனிங்கும் நம்ம கொடுக்குறோம். ஸோ இது இது மருத்துவம் படித்தா தான் இது படிக்கணும் இல்லை, யார் வேணாலும் படிக்கலாம். இது ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷனாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய டெக்னிக்ஸ் எல்லாம் தான் நம்ம சொல்லி தருவோம். ஸோ இது கண்டிப்பாக வீட்டில் எல்லாருக்கும் ஒரு ஆளுக்கு தெரிஞ்சிருக்கணுன்றது அதுதான் என்னோட நம்பிக்கை. ஸோ கண்டிப்பாக இது எல்லாருக்கும் உதவும்னு நான் நம்புகிறேன். இப்போ உடம்புல வெளி பெயின் அப்படின்னு சொன்னாக்கா எதனால வரும்? ஸோ அந்த இடத்துல ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் அந்த இடத்துல பெயின் வரும். இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர் உட்காந்து வேலை செய்கிறவங்க, யாருக்காலும் ஃபஸ்ட்டு நிறைய பேருக்கு கழுத்து வலி வரும். கழுத்தில் தான் நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா ப்ரெஷர் இருந்தாலும் கழுத்தில் தான் ஃபஸ்ட்டு தெரியும். ஸோ கழுத்து பகுதியில் பார்த்தீங்கன்னா, இது இங்கே அலைன்மெண்ட், இப்போ அவங்க உட்கார போஸ்டர் சரியில்லைனா கூட கழுத்தில் பிரச்சனை வரும். ஸோ எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, கழுத்தை மாத்திரம் போய் செக் பண்ணிட்டு எம்ஆர்ஐ எடுப்பாங்க. அப்போது C8, C7 அதெல்லாம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது தெரியும். ஆனால் அதோட தீர்வு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க உடம்பு கீழ்ப்பகுதியில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது கொஞ்சம் நம்ம வித்தியாசமாக பார்த்தா தான் இது சரி பண்ண முடியும். ஸோ அப்போ அவங்களுக்கு இடுப்பு வலியும் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இடுப்பு வலி, கழுத்து வலி ரெண்டும் இடுப்பு சரி பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக கழுத்தும் சரியாயிடும். இது நிறைய பேருக்கு நம்ம ஆட்டோமேட்டிக்காக பார்க்கலாம். நிறைய பேருக்கு வர பிரச்சனையே இந்த உட்கார்றதுனால. ஸோ முக்கால்வாசி பேருக்கு ஃபஸ்ட்டு இடுப்பு வலி வரும். இடுப்பு வலியிலேருந்து முதுகு தண்டு ஃபுல்லாக இடுப்புலேருந்து தான் கனெக்ட் ஆகுது. ஸோ இடுப்புலேருந்து தலை வரைக்கும் போகும். ஸோ அதுக்குள்ளேயே இந்த இடுப்போட இந்த போஸ்டர் மேலே டிபெண்ட் ஆகும். இப்போது நம்ம இந்த முதுகு தண்டில் எப்படி தலையிலேருந்து கால் வரைக்கும் என்னெல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்றது எதுக்கு நம்ம இது சொல்கிறோம்? ஸோ உடம்புல இருக்கிற எல்லா நர்வஸ் சிஸ்டம் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா முதுகு தண்டில் தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா C1, அது அட்லஸ்ன்னு சொல்லுவோம். C1லேருந்து சேக்ரம், கோஆக்சி வரைக்கும் எல்லா நரம்பும் உடம்புல இருக்கிற சிஸ்டமே இதில் தான் இருக்குது. ஸோ ஒரு நரம்பும் ஒரு உறுப்பை பார்த்துக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சர்விக்கல் பார்த்தீங்கன்னா இந்த கழுத்து பகுதி வரைக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஆர்கன்ஸ் எல்லாமே, மெயின் ஆர்கன்ஸ் T6, T7 பார்த்தீங்கன்னாக்கா பேங்க்ரியாஸ் பார்த்துக்கும், ஹார்ட் பார்த்துக்கும். அந்த மாதிரி ஒரு நரம்புக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ஆர்கன்ஸ் இருக்கு. லம்பார் பார்த்தீங்கன்னா கால் பகுதி. ஸோ இந்த மாதிரி எல்லாமே கனெக்ஷன் இருக்கு. ஸோ இந்த ஷேப் கரெக்ட் ஆயிடுச்சுனாலே நிறைய பிரச்சனை அவங்களுக்கு சரியாயிடும். ஸோ இதோட எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இதில் இன்னும் கிளியர் இண்டிகேஷனாக தெரியும். இப்போ ஒருத்தருக்கு எந்த இடத்துல பெயின் வந்திருக்கு, இப்போ தலையில பெயின் தலைவலி ரொம்ப வருதுனாக்கா அவங்களுக்கு இந்த C1, C2 எஃபெக்ட் ஆயிருக்கும். ஸோ இதனால தான் பின்னால தலைவலி. இது எந்த இடத்துல அவங்களுக்கு பெயின் இருக்கோ இந்த சார்ட்டை ரெஃபர் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த பர்டிகுலர் நர்வ் அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிட்டு இருக்கும். ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஆர்கன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த தொராசிக் ரீஜன்ல தான் இருக்கு.
ஸோ இந்த தொராசிக் ரீஜன் பார்த்தீங்கன்னா எம்ஆர்ஐல பார்த்தா கூட நமக்கு இந்த தொராசிக் கூட அவ்வளோ இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்காது. ஆனால் நேராக பார்த்தா நிறைய இன்ஃபர்மேஷன் நமக்கு இந்த தொராசிக்ல கிடைக்கும். ஸோ இப்போ L4 L5 சொல்லி அதான் நார்மலாக எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு இஷ்யூ. இப்போ இந்த L4 L5 பிரச்சனை கூட பார்த்தீங்கன்னா இந்த கால் பகுதி இதெல்லாம் தான் சரி பண்ணும். ஆனால் இந்த இடத்துல டிஸ்டர்ப் ஆச்சுன்னா கழுத்தும் டிஸ்டர்ப் ஆகும். இது ரெண்டும் இன்டர் கனெக்டட். ஸோ இந்த மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள்லாம் நம்ம இங்கே டீல் பண்ணுவோம், நம்ம ட்ரீட்டும் பண்ணுவோம் அதுக்கேற்ற மாதிரி. ஸோ இதுலேயே நிறைய விஷயம் உங்களுக்கு இது பார்த்தாலே நிறைய விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிடும். நம்ம உடம்புல எந்த தலையிலேருந்து கால் வரைக்கும் என்னெல்லாம் வருது. இப்போ ஒருத்தருக்கு முட்டு வலினாக்கா L4 L5 கனெக்ட் ஆகிருக்கும், வேற ரீசனாக கூட இருக்கும். ஒரு கால் மேலே கீழே இருக்கும். முக்கால்வாசி பேருக்கு அந்த மாதிரி பிரச்சனை கூட இருக்கும், அதனால கூட வந்திருக்கலாம். இப்போ கையில பெயின் ஆகுது, கையில வந்து நம்னஸ் இருக்கு, அதை கூட இதில் சரி பண்ணலாம். இந்த கழுத்து பகுதியை சரி பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்கா இது சரியாயிடும். நிறைய பேருக்கு இப்போ டயபெட்டிஸ் இருக்குன்றாங்க. டயபெட்டிஸ் கூட இதில் நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம். டயபெட்டிஸ், பிளட் ப்ரெஷரு, பின்ன ஸ்டமக் வயிற்றுல இருக்கிற பிரச்சனை, டைஜஷன் பிரச்சனை, இன்டைஜஷன் பிரச்சனை, நிறைய பேருக்கு இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸு, அதை கூட இதில் கரெக்ட் பண்ணலாம். முக்கால்வாசி என்னென்ன பிரச்சனை இருக்கோ எல்லாமே நம்ம இதில் சால்வ் பண்ணக்கூடிய ஒரு ஒரு என்ன சொல்றது, இம்பார்ட்டன்ட் நம்ம ஸ்பைன் தான். நம்ம ஸ்பைன் தான் ஃபவுண்டேஷன். நம்ம உடம்போட கடவுள் நமக்கு இது ஒரு அட்வான்டேஜாக கொடுத்துருக்காரு. இங்கே மாத்திரம் தான் ஃபவுண்டேஷனை நம்ம சரி பண்ண முடியும். வேற எதுலையும் வீட்டில் கூட நம்ம ஃபவுண்டேஷன் எதுவும் பண்ண முடியாது. பட் ஆனால் இங்கே நம்ம கடவுள் நமக்கு ஒரு கொடுத்துருக்கிற ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். நம்ம ஃபவுண்டேஷனை சரி பண்ணிக்கலாம். ஃபவுண்டேஷனை சரி பண்ணி திரும்ப அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும், கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் திரும்ப அந்த நோய் வராது நமக்கு. ஸோ இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா L4 L5 டிஸ்க் பல்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிரச்சனை தான். L4 L5 S1 டிஸ்க் பல்ஜ். அதனால சர்ஜரி தான் பண்ணணும்னு அவங்க எழுதி கொடுத்துருப்பாங்க. நிறைய பேர் சர்ஜரி தான் பண்ணணும், இப்போ வந்து கீ ஹோல் சர்ஜரி அப்படின்ற மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இப்போ அது என்ன பர்டிகுலர் என்ன ஆறுது, இந்த மாதிரி சர்ஜரி ஏன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா L4 L5 இந்த பர்டிகுலர் இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து நம்ம டிஸ்க் இங்கே இருக்கு, அதுக்குள்ள நர்வ் இருக்கு. ஸோ இந்த டிஸ்க் வந்து எதனா கொஞ்சம் அதோட ஷேப் எதனா மிஸ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், இந்த பர்டிகுலர் இடம் வந்து வீங்கிடும். இது வந்து பல்ஜ் ஆயிடும். இது வந்து ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி மெட்டீரியல்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும், இந்த பக்கம் ப்ரெஸ் ஆச்சுன்னா, கம்ப்ரெஸ் ஆச்சுன்னா இது வந்து வெளில வந்துடும். வெளில வந்து இந்த நரம்பை வந்து டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ அந்த நரம்புக்கு போகிற சப்ளை வந்து கம்மியாயிடும். ஸோ இதுதான் என்ன பண்ணுவாங்க, இந்த இதை கட் பண்ணி விடுறதுதான் சர்ஜரியில் பண்ணுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஷேப்பை கரெக்ட் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த பிரச்சனைலேருந்து அவங்க சரியாயிடுவாங்க. இது வந்து மீண்டும் அவங்களுக்கு வராத கூடிய ஒரு அந்த இதை வந்து கரெக்டாக அவங்க மெயின்டைன் பண்ணிட்டாங்கன்னா திரும்ப அவங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. இதுலேருந்து அவங்க தப்பிக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த போஸ்டர் எப்படி உட்காரணும், எப்படி இது பண்ணுறது தான் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். இதுதான் நம்ம இங்கே கிளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணாதான் அவங்களுக்கு புரியும். இது வந்து இந்த ட்ரீட்மெண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு அனுபவம்னு சொல்லலாம். ஸோ இது அவங்கவுங்க அனுபவிச்சாதான் அவங்களுக்கு தெரியும். ஆனால் சர்ஜரியே இல்லாமல் நிறைய விஷயம் நம்ம இதில் சரி பண்ணக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி நமக்கு இந்த ட்ரீட்மெண்ட்ல இருக்கு. ஸோ யாரா வேணாலும் நான் என்ன சொல்வேன்னாக்கா, ஃபர்ஸ்ட் இது ஒரு அட்டெம்ப்டா பண்ணுங்க. சர்ஜரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு, லாஸ்ட் ஆப்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் இது ஒரு ஆப்ஷன் ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க அங்கே போங்க. ஸோ முக்கால்வாசி நேரம் உங்களுக்கு தேவைப்படாது, சர்ஜரி பண்ணக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு வராது. ஸோ மேக்ஸிமம் நம்ம எல்லாமே நேச்சுரலாக வச்சுக்கிறது நல்லது. உடம்புல வெயிட் அதிகமாக இருக்கிறதுக்கு நிறைய ரீசன் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்றாவது பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு நிறைய ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ இருந்தால் கூட வெயிட் போடுவாங்க. ப்ளஸ் இன்னொன்று ஆக்டிவிட்டியே பண்ணாதவங்களுக்கு கொஞ்சம் வெயிட் போடுவாங்க. இப்போ மெயினாக அவங்களால நடக்க முடியாத ஒரு பிரச்சனை இருக்கும். ஸோ நடந்துட்டாக்கா கொஞ்சம் அவங்களுக்கு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணாக்கா அவங்களால கொஞ்சம் ஈஸியாக கொஞ்சம் வெயிட் குறைக்க முடியும். பட் இப்போ இது வந்து என்ன ஆகும்னாக்கா, இந்த டிஸ்க் பல்ஜு இல்லை ஒரு சைடு ஒரு கால் மேலே கீழே அந்த மாதிரி பிரச்சனை ஏதாவது இருந்துச்சுனாக்கா அவங்களுக்கு அலைன்மெண்ட் பிரச்சனை இருக்கும். இந்த உட்கார போஸ்டர்னால அலைன்மெண்ட் பிரச்சனையை சரி பண்ணிட்டாலே ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு இந்த பெயினை ரெடியூஸ் பண்ணிட்டாலே அவங்களால நிறைய பேருக்கு வெயிட்டும் ரெடியூஸ் ஆகும்.
இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் வெயிட் ரெடியூஸ் பண்ணக்கூடிய தன்மையும் உங்களுக்கு வரும். ஸோ இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா எம்ஆர்ஐ எடுப்பாங்க. எம்ஆர்ஐ எடுத்துட்டு எம்ஆர்ஐலையும் ஒன்றும் பெரிய டீட்டெயில்ஸ் தெரியாது. ஏன்னா எம்ஆர்ஐ வந்து நார்மலாக காமிக்கும், ஆனால் அந்த ஆளுக்கு வந்து வெளியே இருக்கும். ஸோ இதுலேயும் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ இப்போ எம்ஆர்ஐ வச்சுட்டு அவங்க சர்ஜரி பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நியாயப்படி பார்த்தாக்கா அதை நம்ம ஈஸியாக சரி பண்ணிடலாம். ஸோ வெயிட் ஒரு பிரச்சனையா நம்ம எடுத்துக்க வேண்டாம். ஸோ இதோட இன்னும் வெயிட்டா இருக்கிறவங்க கூட நிறைய பேர் இதுல சரியாயிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்கள நடக்கிறதுக்கு ஈஸி பண்ணிட்டாலே அவங்களுக்கு நிறைய விஷயம் சரியாயிட்டு வரும். இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வர கேசஸ் பார்த்தீங்கன்னா முட்டு வலின்னு சொல்லிட்டு வராங்க. முட்டு வலியில அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, எலும்பு தேய்மானம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும், சர்ஜரி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஸோ இப்போ ப்ரீவியஸாக நம்ம பண்ணும்போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு கால் மேலே கீழே இருந்தது, டிஸ்டர்பன்ஸ் இருந்தது. ஸோ இந்த டிஸ்டர்பன்ஸ்னாலே ஒரு நீல வந்து நிறைய வெயிட் நிறைய வந்து ப்ரெஷர் வர்றதுனால இந்த முட்டு வலி வரும். ஸோ இதை நம்ம கரெக்ட் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட முட்டு வலி போயிடும். ஸோ இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாத இருக்குது. ஸோ அதனால எல்லாரும் அந்த ஒரு முட்டு மாத்திரம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் இப்போ யாருக்கும் சரியாக மாட்டேங்குது. இந்த மாதிரி அலைன்மெண்ட் கரெக்டாக பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. முட்டு வலி இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம். சர்ஜரியும் தேவையில்லை, அவங்க ஜஸ்ட் உட்கார போர்ஷன் மட்டும் கரெக்ட் பண்ணால் போதும். கண்டிப்பா. ஏன்னா இந்த ஜவ்வு தேய்மானம் அப்படி சொல்றாங்கல்ல, இந்த முட்டு தேய்மானம் சொல்றதே வந்து ப்ரெஷர் அந்த இடத்துல அதிகமா இருக்கிறதுனால. ஸோ ஒரு சைடு வந்து ப்ரெஷர் அதிகமாக வாங்கும் கால், இந்த அலைன்மெண்ட் மிஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த அலைன்மெண்ட்டை சரி பண்ணினாலே பாதி பிரச்சனை அவங்களுக்கு சரியாயிடும். உடம்புல எந்த விதமான தேய்மானம் எல்லாமே சரியாயிடும். எனக்கு உடம்பு ஒரு பேலன்ஸுக்கு வந்துருச்சுனாலே அவங்களோட உறுப்புகள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதோட பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ இந்த வயசானவங்களுக்கு தான் இது முக்கியமாக நம்ம பண்ண வேண்டியது. ஏன்னா வயசானவங்க தான் நிறைய பேர் இப்போ ட்ரீட்மெண்ட்டை பார்த்தா பயப்படுவாங்க. ஐயோ இதெல்லாம் இப்படி இருக்குது, இவ்வளோ வலிக்கும். அவங்க நிரந்தர வலியோட இது ஒரு டைம் ஒரு சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ் மாதிரி தான் இருக்கும், ஆனால் அப்படியே சரியாயிடும், அவங்களுக்கு வெளியே இருக்காது அதுக்கப்புறமா. ஏன்னா நிறைய பேர் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக போயிருக்காங்க. ஸோ இது வந்து 100% என்ன சொல்கிறது, ரூட் காஸ்ட்லேருந்து க்யூர் பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட்டு. ஸோ இது வந்து 100% ஜென்யூன். மருந்து மாத்திரை எதுவுமே இல்லாதக்கு நம்ம சரி பண்ணுறோம். ஸோ இது வந்து கண்குள்ளா அவங்களே பார்க்கலாம் இதோட ரிசல்ட்டு. இது மருந்தோட இன்னும் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட்டு. மருந்து கூட கொஞ்சம் ஒரு 1 hour 2 hour, இது இன்ஸ்டண்ட்டாக நமக்கு தெரியும் அதோட ரிசல்ட்ஸு. ஸோ அதான் இந்த ட்ரீட்மெண்ட்டோட சிறப்பு.